point P is k minus 1 comma 2 is equidistance from the point A B. So ரெண்டு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ரெண்டு பாயிண்ட் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் A, செகண்ட் பாயிண்ட் B. A B, A ஓட பாயிண்ட் வந்து 3, K, B ஓட பாயிண்ட் வந்து K, 5 is equidistance பாயிண்ட் B in betweenல இருக்க போகுது. இந்த பாயிண்ட் P ஓட வேல்யூ தான் K minus 1 2. ஓகேவா? ஸோ K minus 1 2 ஈக்குவிடிஸ்டன்ஸ்ன்றதால நம்ம டிஸ்டன்ஸ் என்ன எடுத்துக்கலாம்னா AP is equal to PB. Distance between the 2 points formula root of x2 minus x1 whole square plus y2 minus y1 whole square. சரியா? நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சைடு AP, அந்த சைடு AP is equal to PPயா. ஸோ AP 3, K, இந்த சைடு K minus 1, 2 இது வந்து A, இது P. அதே மாதிரி ஈக்குவல் டு இங்கே என்ன பாயிண்ட் இருக்குது? PBயா. Pக்கு வந்து K minus 1, 2, B வந்து K, 5. நம்ம இதுக்கு மேலேயே நம்ம என்ன போட்டு வச்சுக்கலாம்னா x1 y1 போட்டு வச்சுன்னா சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும். x1 y1 x2 y2. அதே மாதிரி இங்கே x1 y1 x2 y2. ஸோ இப்போ சப்ஸ்டியூட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 minus x1னா K minus 1, இது x2வா, x2 minus x1 minus 3 whole square plus y2 minus y1 2 minus K whole square. அதே மாதிரி இங்கே வரும்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 minus x1 K minus of minus K minus 1 whole square plus 5 minus 2 whole square. இப்போ ஸ்கொயரிங் ஆன் போத் சைட் பண்ணிங்கன்னா ரெண்டு ரூட்டும் போயிடும். ஸ்கொயரிங் ஆன் போத் சைட் பண்ணும்போது ரெண்டு சைடு இருக்கிற ஸ்கொயர் ரூட் போயிடுச்சு அப்படின்னா K மைனஸ் இதை நம்ம அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டே வரலாம். K minus 1 minus 3 minus 4 K minus 4 whole square plus 2 minus K whole square. இங்கே வரும்போது K மைனஸ் ஃபஸ்ட்டு இந்த மைனஸை உள்ள தள்ளிக்கினா என்ன வரும்னு பாருங்கள். K minus K minus minus plus 1 ஓகேவா ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 5 minus 2 வந்து 3 ஸ்கொயர். இப்போ இதை என்ன பண்ணிட்டு வந்துடலாம், A minus B whole square ஃபார்முலா. A ஸ்கொயர் ப்ளஸ் B ஸ்கொயர் வந்து 4 4 16 minus 2AB 2 4s are 8K. அதே மாதிரி இங்கே A ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 4 A ஸ்கொயர் ப்ளஸ் B ஸ்கொயர் மைனஸ் 2AB நம்மோது 2 2s are 4K ஈக்குவல் டு ப்ளஸ் K மைனஸ் K போய்டும். 1 ஸ்கொயர் 1 தான் வரும். 1 ப்ளஸ் 3 3s are 9 10. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிகிட்டே வரலாம். K ஸ்கொயர் 2K ஸ்கொயர் ஆகிடும். மைனஸ் 8K மைனஸ் 4K மைனஸ் 12K. அதேமாரி நம்பர் 16 ப்ளஸ் 4 20 9 1 ப்ளஸ் 9 10 இந்த சைடு வரும்போது மைனஸ் 10 ஈக்குவல் டு 0. இதெல்லாம் நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது 2K ஸ்கொயர் மைனஸ் 12K 20 மைனஸ் 10 ப்ளஸ் 10 ஈக்குவல் டு 0. இந்த என்டையர் ஈக்குவேஷன் எல்லாமே 2 டேபிள்ஸில் டிவைட் ஆகும். டிவைட் பண்ணோன்னா K ஸ்கொயர் மைனஸ் 6K ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 0. குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன்லாம் சால்வ் பண்ணிடலாம். 5 வரணும், மைனஸ் 6 வரணும். 5 1s are 5 போட்டுக்கலாம். மைனஸ் 1 ரெண்டுத்துக்கும் மைனஸ் பண்ணும்போது ப்ளஸ் ஆகிடும். இது வந்து மைனஸ் 6 ஆகிடும். அப்போ K ஸ்கொயர் மைனஸ் 5K மைனஸ் K ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 0. காமனாக K எடுத்தோன்னா K minus 5 அதே K minus 5 இங்கே போட்டோன்னா இங்கே minus 1 போட்டுக்கணும். அப்போ K minus 1 K minus 5 equal to 0 K minus 1 equal to 0 K minus 5 equal to 0 K equal to 1 comma 5. அப்போ ஆன்சர் வந்து K is equal to 1 comma 5. ஆனால் அங்கே நம்மளுக்கு பாயிண்ட் எதனா கேட்டிருக்காங்க. ஓகே K மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஸோ K மட்டும் கேட்கும்போது K is equal to 1 comma 5.
Next question, find those point on x-axis each of which at a distance of 5 unit from the point A. So point A ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் கொடுத்துருக்காங்க. பாயிண்ட் A வந்து 5, -3. Find those point on x-axis. x-axis இப்படி ஒரு லைன் இருக்க போகுது, ஓகேவா? x-axis இது y-axis. 5, -3 நம்ம பாயிண்ட்டை கரெக்டாகவே போடலாம். 5, -3னா எந்த சைடில் இருக்க போகுது? 5, -3 எந்த குவாட்ரண்ட்டில் வரும்? இது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட், தேர்ட் குவாட்ரண்ட், ஃபோர்த் குவாட்ரண்ட். 5, -3 5 -3 ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் இருக்கும். 5, -3 இது மாதிரி இருக்கு. பாயிண்ட் ஆன் த எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ்னா இது மாதிரி இருக்குது. எக்ஸ் ஆக்சிஸில் இந்த பாயிண்ட் என்ன வரும்? 1, 0. செகண்ட் பாயிண்ட் என்ன இருக்கும்? 2, 0. நெக்ஸ்ட் வந்து 3, 0, 4, 0. அப்போ எக்ஸ் ஆக்சிஸில் இது மாதிரி தான் இருக்கும். ஒய்க்கான வேல்யூவே 0. நம்ம சூஸ் பண்ணுற பாயிண்ட் ஏதோ ஒரு பாயிண்ட்டை, நம்ம இந்த பாயிண்ட்டை நான் எடுக்க போகிறேன் அப்படின்னா அதை x, 0ன்னு எடுத்துக்கலாம். பாயிண்ட் ஆன் எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னா x, 0. அதுவே பாயிண்ட் ஆன் ஒய் ஆக்சிஸ் அப்படின்னா இந்த பாயிண்ட் என்னவா இருக்கும்? 0, 1. இது வந்து 0, 2, 0, 3. பாயிண்ட் ஆன் ஒய் ஆக்சிஸ் சொன்னாங்கன்னா 0, yன்னு எடுக்கணும். இது கிளியராக தெரிஞ்சு வச்சுக்கணும், சரியா? அப்போ நம்மளுக்கு பாயிண்ட் ஆன் எக்ஸ் ஆக்சிஸ் 2 பாயிண்ட் தெரிஞ்சிச்சு. என்னென்ன பாயிண்ட்டு? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் A பாயிண்ட் வந்து 5, -3. நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து x, 0. இந்த பாயிண்ட்டை Pன்னு வச்சுக்கலாம். நேமிங் எது வேணால் நம்ம இஷ்டம் தான். இப்போ நம்மளுக்கு இதோட வேல்யூவும் கொடுத்துருக்காங்க. 5 யூனிட்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. டிஸ்டன்ஸ் பிட்வீன் தேம் வந்து 5 யூனிட். சரியா? ஆன்சரே கொடுத்துட்டாங்க. அப்போ x1, y1, x2, y2. சரியா? அப்போ ஃபார்முலா போட்டுக்கலாம். x2 - x1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 - y1 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு வேல்யூ கொடுத்துட்டாங்க. எவ்வளோ? 5. அப்போ 5. சரியா? அப்போ ஃபார்முலா இப்போ சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். x2ஓட வேல்யூ x1 ஸ்கொயர் ரூட்டுன்னு போட்டு x2 - x1 x -5 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 0 -3 is equal to 5. இப்போ ஸ்கொயரிங் ஆன் போத் சைட் பண்ணிக்கலாம். ஈஸியாக முடிஞ்சிடும். ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு பண்ணோன்னா இந்த ஸ்கொயர் ரூட் போய்டும், அதுக்கு ஸ்கொயர் வந்துடும். அப்போ இது x -5 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 0 -3 ப்ளஸ் 3 ஹோல் ஸ்கொயர் இஸ் equal to இங்கே ஸ்கொயர் பண்ணதால் இங்கே 5 ஸ்கொயர்னு வந்துடும். சரியா? அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். a - b ஹோல் ஸ்கொயர்னா a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2 5s are 10x ப்ளஸ் 3 3s are 9 is equal to 25. சரியா? ஸோ இங்கே இந்த 5 ஸ்கொயர் கேன்சல் பண்ணிக்கலாம். x ஸ்கொயர் மைனஸ் 10x ப்ளஸ் 9 ஈக்குவல் டு 0. இதை நம்ம குவாட்ராட்டிக்கில் பண்ணிக்கலாம். 9 இங்கே -10. 9 -10க்கு ஏதாச்சும் நம்பர் இருக்கா? 9 1s are 9 போட்டாலே முடிஞ்சிடும். 9 1s are 9, ரெண்டுத்துக்குமே மைனஸ் போட்டோன்னா முடிஞ்சிடும். x ஸ்கொயர் மைனஸ் 9x மைனஸ் x ப்ளஸ் 9 ஈக்குவல் டு 0. x எடுத்தோன்னா x -9, இங்கேயும் அதே தான் x -9 போடுவோம், -1 போடுவேன். x -9 x -1 ஈக்குவல் டு 0, x -9 ஈக்குவல் டு 0, x -1 equal to 0, x is equal to 9, 1. சரியா? x is equal to 9 or 1. ஸோ நம்மளுக்கு தேவையான ஆன்சர் 9 or 1. நெக்ஸ்ட் கொஸ்டின், show the points a b. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், show that the points a b c d are the vertices of square a b c d. ஸோ ஸ்கொயர்னு சொல்லியிருக்காங்க. ஸ்கொயர் அப்படின்னும் போது 4 சைட்ஸ் ஈக்குவலாகவும் இருக்கணும், அதே நேரத்தில் டைகனல்ஸும் ஈக்குவலாக இருக்கணும். அப்போ தான் அதை வந்து ஸ்கொயர்னு சொல்ல முடியும். ஸோ ஒரு ஸ்கொயர் டயக்ராம் போட்டால் நேமிங் வந்து நம்ம ஏ பி சி டி ஏபிசிடின்னு எடுத்திருக்கேன். ஏ வந்து 3, 5, பி வந்து 6, 0, சி 1, -3, டி -2, 2. நம்ம இப்போ என்ன ப்ரூஃப் பண்ணோன்னா ஏபி இஸ் ஈக்குவல் டு பிசி ஈக்குவல் டு சிடி ஈக்குவல் டு ஏடி
இது எல்லாமே ஈக்குவலாக இருக்கணும். அதே மாதிரி வந்து BD is equal to AC இது ஈக்குவலாக இருந்துச்சுன்னா இதை தான் நம்ம ஸ்கொயர்னு சொல்லிக்கலாம். அப்போ நம்ம ஃபாஸ்ட்டாக ஒன்றுக்கான டிஸ்டன்ஸ் ஏபி நம்ம வந்து பாயிண்ட்ஸ் 3,5 6,0 மேலே வந்து எப்போவுமே x1 y1 x2 y2 டிஸ்டன்ஸ் அப்படின்னும் போது x2 மைனஸ் x1 ஒரு முறையும் ஃபார்முலா போடுங்க. ஃபார்முலாவுக்கு மார்க் இருக்குது. x2 மைனஸ் x1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 மைனஸ் y1 ஹோல் ஸ்கொயர். அப்போ x2 6 மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 0 மைனஸ் 5 ஹோல் ஸ்கொயர். அப்போ 6 மைனஸ் 3 வந்து 3 ஸ்கொயர் மைனஸ் 5 ஸ்கொயர். அப்போ 3 ஸ்கொயர் வந்து 9 ப்ளஸ் 25 9 ப்ளஸ் 25 ஆன்சர் எவ்வளோ சொல்லி பார்க்கலாம். 25 9 போட்டிங்கன்னா 14 34. ஸோ ஒரு சைடு வந்து 34 கண்டுபிடிச்சிருக்கோம். அதே மாதிரி 4 சைடு கண்டுபிடிச்சலாம். ஏபி பிசிக்கெலாம் நான் ஸ்ட்ரெயிட்டாகவே அப்படியே போட்டே வந்துடுறேன். 6,0 1, -3 இங்கேயும் x1 y1 x2 y2 ஃபார்முலா நீங்கள் போடுங்க. நான் ஸ்ட்ரெயிட்டாக போட்டுறேன். x2 மைனஸ் x1 1 மைனஸ் 6 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் -3 -0 ஹோல் ஸ்கொயர். எப்பவுமே இந்த நம்பர் மைனஸ் இந்த நம்பர் மைனஸ் இந்த நம்பர் அப்படி ஞாபகம் வச்சுன்னா ஈஸியாக முடிஞ்சிடும். -5 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் -3 ஹோல் ஸ்கொயர். அப்போ ஆன்சர் வந்து 5 5s are 25 -5 25. அதே மாதிரி -3 ப்ளஸ் 9 இங்கேயும் ஆன்சர் வந்து 34. 25 ப்ளஸ் 9 34. ஏபி பிசி சிடிக்கும் அதே மாதிரியான ஸ்டெப் தான். 1 -3 -2 2 x1 y1 x2 y2 ஃபார்முலா நீங்கள் போடணும். இப்போ x2 மைனஸ் x1 -2 -1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2 -3 இந்த இடத்துல தான் நீங்கள் தப்பு பண்ணீங்க. -of வந்து ப்ளஸ் ஆகிடும். அப்போ இங்கே -3 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2 -3 ப்ளஸ் 3 ஆகும். அப்போ 2 நான் இந்த ஸ்டெப் போட்டே போடுறேன், ஏன்னா இங்கே தான் நிறைய தப்பு பண்ணுவீங்க. அப்போ 2 + 3 ஆகிடும். அப்போ இது வந்து 3 ஸ்கொயர் -3 ஸ்கொயர் 9. இது 2 + 3 5 ஸ்கொயர் 25 போது ஆன்சர் √34. இப்போ வரைக்கும் எல்லாத்துக்குமே சேமான ஆன்சர் தான் வந்துட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு ஏடி கண்டுபிடிச்சலாம். ஏடிக்கும் நான் வரப்போகுது A3, 5 -2, 2 x1 y1 x2 y2. அப்போ x2 மைனஸ் x1 -2 -3 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2 -5 ஹோல் ஸ்கொயர். அப்போ ஆன்சர் வந்து -2 -3 -5 ஸ்கொயர் 2 -5 -3 ஸ்கொயர். அப்போ ஆன்சர் -5 ஸ்கொயர் பண்ணாலும் 25 -3 பண்ணாலும் 9. ஸோ √34. சரியா? √34 யூனிட்ஸ். எல்லாத்துக்குமே யூனிட்ஸ்ன்னு போட்டு வச்சுங்க. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சு. நெக்ஸ்ட் கண்டிஷன் BDAC கண்டுபிடிச்சலாம். அது ரெண்டுமோ ஈக்குவலாக வந்துச்சுன்னா அது பேர் ஸ்கொயர்னு கன்ஃபார்ம் பண்ணிடலாம். BDக்கு 6,0 -2, 2 x1 y1 அதே மாதிரி x2 y2. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் -2 -6 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2 -0 ஹோல் ஸ்கொயர் -2 -6 -8 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் 8 8 64 ப்ளஸ் 4. அப்போ 64 + 4 வந்து 68. ஸோ ஆன்சர் 68 யூனிட்ஸா. ஃபைனலாக ஏசி கண்டுபிடிச்சி அதுவும் சேமாக வந்துச்சுன்னா ஏ ஸ்கொயருன்னு சொல்லிக்கலாம். ஏசின்னும் போது ஏவோட வேல்யூ 3, 5 சியோட வேல்யூ 1, -3 x1 y1 x2 y2. ஸோ 1 -3 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் -3 -5 ஹோல் ஸ்கொயர். அப்போ 1 -3 போது -2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் -8 ஹோல் ஸ்கொயர். அப்போ -2 ஸ்கொயர்னும் போது 4 + 64 68 ஸ்கொயர் யூனிட்ஸ். அப்போ இந்த கண்டிஷனும் ஓகே ஆயிடுச்சு. ஸோ இட் இஸ் ஸ்கொயர் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, in what ratio does the point P divides the line segment AB? ஸோ இது ஒரு லைன் செக்மெண்ட்டு. இந்த லைன் செக்மெண்ட்டில் இந்த பாயிண்ட் A, இந்த பாயிண்ட் B, P வந்து இன்பிட்வீனில் எங்கேயோ இருக்குது. சரியா? இப்போ ஏன்ற பாயிண்ட் வந்து -3, 5 பின்ற பாயிண்ட்டு 4, -9 பின்ற பாயிண்ட் அவங்களே கொடுத்துட்டாங்க.
இப்போ இந்த ரேஷியோ எவ்வளோன்னு கேட்குறாங்க, mnன்னு நான் எடுத்துக்கிறேன். சரியா, ரேஷியோ எத்தனை மடங்கு டிவைட் பண்ணுது அப்படின்ற விஷயத்த கேட்டிருக்காங்க. அந்த ரேஷியோவை கண்டுபிடிக்க செக்ஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணோம். செக்ஷன் ஃபார்முலா அப்படின்னா இந்த பாயிண்ட்டை எக்ஸ் ஒய், அப்போ இது x1 y1, இந்த சைடு வர்றது x2 y2. x is equal to இந்த பாயிண்ட், இந்த ரேஷியோவை இங்கே வரதும் m into x2, m x2 plus n x1 divided by m plus n. அதே மாதிரி yக்கு வரும்போது m into y2 plus n into y1 divided by m plus n. ஈஸியாக எப்படி ஞாபகம் வச்சுன்னா, இந்த ரேஷியோனா இந்த பாயிண்ட்டு, இந்த ரேஷியோனா இந்த பாயிண்ட்டு, டிவைடட் பை m by n. நான் எக்ஸை மட்டும் வச்சே நான் முடிச்சிடறேன். எக்ஸோட வேல்யூ இந்த இடத்துல 2ன்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எம்னே வச்சுக்கோ. x2 வந்து எவ்வளோ இருக்குது, 4, n எடுத்துப்பேன். x1 வந்து எவ்வளோ இருக்குது, x1 -3 டிவைடட் பை m plus n, m plus n அப்படியே எடுத்துக்கலாம். அப்போ 2 is equal to 4m minus 3n. அப்போ இது -3n divided by m plus n. இந்த m plus n இந்த சைடு எடுத்துகிட்டு போயிடுங்க. 2 into m plus n is equal to 4m minus 3n. அப்போ இதை உள்ளேயும் மல்டிபிள் பண்ணால் 2m plus 2n is equal to 4m minus 3n. m எல்லாம் ஒரு சைடு, n எல்லாம் ஒரு சைடு. நான் n எல்லாம் இந்த சைடு எடுத்துகிட்டு போயிடுறேன். இங்கே ஏற்கனவே 2n இருக்குது. இந்த -3n இந்த சைடு வந்துச்சுன்னா +3n, 4m இந்த 2m இந்த சைடு வந்துச்சுன்னா -2m. அப்போ 5n is equal to 2m. நம்ம ரேஷியோ m/n வேணும்ல, m இங்கே இருக்கட்டும், n இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துடுங்க. சரியா, m இங்கே இருக்குது, n மட்டும் இந்த சைடு எடுத்து வந்திருக்கேன். அப்போ இந்த 5 அப்படியே இருக்கும், இந்த 2 இந்த சைடு வரதால இங்கே இருக்குது. அப்போ m/n அப்படின்னும் போது 5:2. சரியா, ஸோ யூஸ்வலாக k:1 எடுத்து போட்டாலும் போடலாம். அதோட இது உனக்கு இன்னும் சிம்பிளாகவே இருக்கும். நம்ம ஃபார்முலாவில் எந்த சேஞ்ச் பண்ணாமல் mn அப்படியே எடுத்துக்கிறேன். அதில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி போட்டு வர. நம்ம எக்ஸை வச்சு கண்டுபிடிச்சோமா, ஒய்யை வச்சு போட்டாலும் அதே ஆன்சர் தான் வரும். ஒய் வச்சும் நான் இங்கே சால்வ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஒய் வந்து -5 ஸோ -5 is equal to m அப்படியே எடுத்துக்கலாம். y2ஓட வேல்யூ -9, n அப்படியே வச்சுப்பீங்க. y1 ஓட வேல்யூ 5 டிவைடட் பை m plus n. இந்த m plus n இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துடணும். இந்த -5 அப்படியே இருக்கும். நெக்ஸ்ட்டு -9m plus 5n. இது உள்ள மல்டிபிள் பண்ணினா -5m minus 5n is equal to -9m plus 5n. -5m இந்த 9m இந்த சைடு வந்தால் +9m equal to 5n. இந்த மைனஸ் இந்த சைடு வந்துச்சுன்னா ப்ளஸ் தான் ஆகிடும், 5n. அப்போ இது 4m is equal to 10n வருது. m/n தானே வேணும். m இந்த எண்ணை இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துடலாம். 10/4 இதை டிவைட் பண்ணனா 5/2. ரெண்டுத்துக்குமே நம்மளுக்கு சேம் ஆன்சர் தான் கிடைக்கும். m/n 5/2. சரியா, ஸோ ஏதாச்சும் ஒன்றுத்தில் பண்ணாலே போதும். எக்ஸை வச்சு சால்வ் பண்ணாலே ஓகே, அப்படின்னா ஒய்யை வச்சு பண்ணாலே ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின், find the ratio in which the point P divides the line segment. அதே மாதிரி ஒரு லைன் செக்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ பாயிண்ட் A, பாயிண்ட் B. பாயிண்ட் A வந்து 12,5, பாயிண்ட் B வந்து 4,-3. பாயிண்ட் P போன முறை கொடுத்துருந்தாங்க, இந்த முறை அந்த எக்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இது மாதிரி கொஸ்டினுக்கு நம்ம கண்டிப்பாக நான் தான் பண்ணி ஆகணும்னா ரேஷியோ வந்து k:1ன்னு எடுத்துக்கணும். இது x1 y1, இது x2 y2. இப்போ இது m, இது n. சரியா, ஸோ செக்ஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். செக்ஷன் ஃபார்முலா என்ன அப்படின்னா, ஃபார்முலாவில் கிளியராக இருக்கணும். செக்ஷன் ஃபார்முலா x is equal to m into x2. இங்கே வர ரேஷியோ, இங்கே வர பாயிண்ட் m into x2 plus n into x1 divided by m plus n. yக்கு அதே மாதிரி m into y2 plus n into y1 divided by m plus n. ஸோ செக்ஷன் ஃபார்முலாவில் ஃபஸ்ட்டு எக்ஸ் ஃபஸ்ட்டு இந்த ஒய்க்கு தானே கொடுத்துருக்காங்க 2 ஸோ ஒய்யை வச்சு நம்ம போட்டுக்கலாம். ஸோ ஒய்யோட வேல்யூ 2, எம்மோட வேல்யூ k,
y2 வந்து -3, n-க்கு 1 தான், 1 into y1 என்னும்போது 5 divided by k plus 1. சரியா, இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா k plus 1 இந்த 2 அப்படியே இருக்கும், 2 into k plus 1 minus 3k plus 5. அப்போ 2k plus 2 is equal to minus 3k plus 5. ஸோ k எல்லாம் ஒரு சைடு எடுத்துன்னு வந்துடலாம். 2k plus 3k is equal to 5 minus 2. அப்போ 5k is equal to 3, k is equal to 3 by 5. k வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். k வேல்யூ 3 by 5. அப்போ k is to 1 தானே ரேஷியோ, k கீழே எதுவும் இல்லைன்னா 1ன்னு எடுத்துக்கலாம். அப்போ m is to n ஓட வேல்யூ, m is to n ஓட வேல்யூ 3 is to 5. சரியா, இப்போ கீழே எதுவும் இல்லைன்னா 1, k is to 1, ஸோ m n வேல்யூ 3 is to 5. நெக்ஸ்ட் நம்மளுக்கு தேவையானது x ஓட வேல்யூ தேவையில்ல, x அப்படியே போட்டுக்கிறோம். m ஓட வேல்யூ 3, x2 ஓட வேல்யூ 4 ப்ளஸ் n ஓட வேல்யூ 5 கண்டுபிடிச்சிருக்கோம். n x1 12, அப்போ 5 into 12 divided by m plus n, m plus n 3 plus 5 8. அப்போ 8x is equal to 12, 5 12s are 60, 60 plus 12 72, x is equal to 72 by 8, 8 9s are 72. ஸோ x ஓட வேல்யூ 9. ஸோ ரேஷியோ இது மாதிரி கொடுத்தாங்கன்னா இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ரேஷியோ கண்டுபிடிச்சிட்டு அந்த ரேஷியோ வச்சு பாயிண்ட்டை சால்வ் பண்ணிக்கணும். எக்ஸோட வேல்யூ 9. நெக்ஸ்ட் 2 மார்க் கொஸ்டினில் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் y ஃபார் விச் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பாயிண்ட்ஸ் a point 3, -1, b point 11, y. The distance between the points, distance அவங்களே கொடுத்துருக்காங்க, distance வந்து 10 கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு distance between the point AB formula x2 minus x1 whole square plus y2 minus y1 whole square. அப்போ இது x1 y1 x2 y2 இதெல்லாம் 2 மார்க் கொஸ்டின் தான். அப்போ 10 distance between the points வந்து 10. ஸோ அப்போ 10 is equal to square root of x2 minus x1, x2 வந்து 11 minus 3 whole square plus y2 minus y1. அப்போ y2 y-னே எடுத்துக்கலாம், y1 minus of minus 1 whole square. அப்போ ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு எடுத்துக்கோங்க, ஈஸியாக முடிஞ்சிடும். ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு. அப்போ இங்கே வந்து 10 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட்டு போயிடும். 11 minus 3 எவ்வளோ 8, 9 10 11 8. அப்போ 8 ஸ்கொயர் ப்ளஸ் y minus plus 1 whole square. So 10 square 100 is equal to 8 8 64 plus இதை வந்து என்ன பண்ணிக்கணும், a plus b whole square, a square plus b square plus 2ab 2y. அப்போ என்ன பண்ணலாம் 100, இது வந்து 64 plus 1 65, இந்த சைடு வந்துச்சுன்னா minus 65 equal to y square plus 2y. அப்போ 100ல் 65 போச்சுன்னா எவ்வளோ 0 9 10 5 35. அப்போ y square plus 2y, இங்கே plus 35 இருக்கும், இந்த சைடு வந்து என்ன ஆகிடும் -35 equal to 0. குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணலாம். -35 இங்கே வந்து 2 வரணும், என்ன நம்பர் வரும் சொல்லுங்கள் பார்க்கலாம். 5 7s are 35, 5 7s are 35 -5. அப்போ y square minus 5y plus 7y minus 35 equal to 0. y காமனாக எடுத்தனா y minus 5, அந்த y minus 5 அப்படியே போட்டுக்கலாம். இங்கே plus 7 போட்டு 0, y plus 7 அதே மாதிரி y minus 5 equal to 0, y plus 7 equal to 0, y minus 5 equal to 0, y equal to -7, y equal to 5. ஸோ ஆன்சர் வந்து -7 or 5. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபைண்ட் த ரிலேஷன் பிட்வீன் x அண்ட் y. எக்ஸுக்கும் ஒய்க்கும் எப்படி எத்தனை டைமு இல்லை +3 -3 அது மாதிரி கேட்குறாங்க. பாயிண்ட் P ஈக்வி டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த பாயிண்ட் A அண்ட் B. ஸோ ஈக்வி டிஸ்டன்ஸ் சொல்லிட்டாங்க. ஈக்வி டிஸ்டன்ஸ் அப்படின்னும் போது இந்த பாயிண்ட் A இந்த பாயிண்ட் B
A equal to 1,4, B வந்து -1,2. பாயிண்ட் P ஈக்குவிடிஸ்டன்ஸ்னா எக்ஸாக்டாக சென்டரில் தான் இருக்க போகுது. எக்ஸ் கமா ஒய் இதோட ரேஷியோ கேட்டாங்க 1 மார்க்கில் அப்படின்னா 1:1. சரியா, 1:1. ஈக்குவிடிஸ்டன்ஸ்னால் அர்த்தம் இந்த பாயிண்ட் இதுக்கும் இதுக்கும் ஈக்குவலாக இருக்கும். சரியா, இப்போ ஆனால் என்ன கேட்டிருக்காங்க, ரிலேஷன் கேட்டிருக்காங்க. நம்ம என்ன பண்ணலாம்னா ஈக்குவிடிஸ்டன்ஸ் அப்படின்னும் போது ஏபி இஸ் ஈக்குவல் டு பிபி இதை சப்ஸ்டியூட் பண்ணி எடுத்துக்கலாம். ரிலேஷன் 1,4 வரும். இதுக்கு வந்து எக்ஸ் கமா ஒய் அப்படியே வரப்போகுது. இங்கே என்ன பாயிண்ட்டு -1 எக்ஸ் கமா ஒய், பிக்கு வந்து -1,2. சரியா, இப்போ இதுக்கு x1 y1 x2 y2 அதே மாதிரி இங்கே x1 y1 x2 y2. அப்போ இதோட ஃபார்முலா ஒரே ஒரு முறை நான் சென்டராக எழுதிக்கிறேன், நீங்கள் 2 முறை இந்த சைடு அந்த சைடு போடுங்க. டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஃபார்முலா தான் x2 - x1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 - y1 ஹோல் ஸ்கொயர். ஈக்குவிடிஸ்டன்ஸ் அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்காக ஏபி இஸ் ஈக்குவல் டு பிபி. ஸோ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன வரும், x2 - x1 அப்படின்னும் போது x - 1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y - 4 ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பிபிக்கு -1 - x ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2 - y ஹோல் ஸ்கொயர். ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு, ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு, ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு பண்ணும்போது ரூட் போயிடும். x - 1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y - 4 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு, இதில் மைனஸ் காமனாக வெளியில் எடுத்துருங்க, 1 + x ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2 - y ஹோல் ஸ்கொயர். சரியா, ஸோ -1 நீ காமனாக எடுத்து ஸ்கொயர் பண்ணாலும் ப்ளஸ்ஸாக தான் ஆகிடும். ஸோ இதுக்கும் ஸ்கொயர் இருக்கும், இப்படி பண்ணோம். சரிங்களா, -1 காமனாக எடுத்து அது ஸ்கொயர் பண்ணாலும் 1 தான் வரப்போகுது. இப்போ a - b ஹோல் ஸ்கொயர், a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் -2ab. அதே மாதிரி இங்கே வரும்போது a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் 4 4 16, a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் -2ab 2ab அப்படின்னும் போது 8y அப்படி தான் இருக்கும். இங்கே இது வரும்போது அதே மாதிரி a ஸ்கொயர் 1 ஸ்கொயர் ப்ளஸ் x ஸ்கொயர் ப்ளஸ் 2xy. இங்கே வரும்போது a ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 4 ப்ளஸ் y ஸ்கொயர் -4y. சரியா, ஸோ இப்போ ஸ்ட்ரெயிட்டாகவே எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே கேன்சல் பண்ணுங்கள். y ஸ்கொயரை கேன்சல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வேறு என்ன நம்பர் இருக்குது, அப்படியே இதெல்லாம் ஆட் பண்ணிகிட்டே வந்துடலாம். -2x -8y நம்பர்ஸ்னால் இருக்குது, 1 16 இருக்குது. அப்போ 1 + 16 17. இங்கே வரும்போது 2x - 4y நம்பர் 1 + 4 5. இது எல்லாத்தையும் ஒரே சைடாக எடுத்துகிட்டு வந்துடலாம். எல்லாத்தையும் -2x -8y + 17 -2x + 4y -5 = 0. -2x வந்து -4x. அதே மாதிரி -4y. இது 17 - 5, 17ல் 5 போச்சுன்னா 12 = 0. என்டையர் ஈக்குவேஷன் டிவைடட் பை 4 பண்ணோன்னா 4 பண்ணலாம். 4 பண்ணும்போது ஜஸ்ட் எக்ஸ் ஆகிடும். எக்ஸ் -y மைனஸ் இங்கே வந்து ப்ளஸ்ஸு 4 3s are 12 = 0. அப்போ 3 மட்டும் ஒரு சைடு வச்சோன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய். அப்படி இல்லை, அவங்க ரிலேஷன் தானே கேட்டிருக்காங்க. ஸோ ரிலேஷனுன்னும் போது ஏதாச்சும் ஒரு டேர்ம் மட்டும் காமிச்சிக்கலாம். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 - y. அப்படி இல்லை y இஸ் ஈக்குவல் டு 3 - x. ரெண்டுத்தில் எது போட்டாலும் கரெக்ட் ஆன்சர். ஸோ ரிலேஷன் என்னும் போது நம்ம இதான் ரிலேஷன் எக்ஸ் ஒய் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் கொஸ்டினா ஃபைண்ட் த பாயிண்ட் ஆன் எக்ஸ் ஆக்சிஸ். பாயிண்ட் ஆன் எக்ஸ் ஆக்சிஸுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். பாயிண்ட் ஆன் எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னா என்ன பண்ணோம் நம்ம, பாயிண்ட் ஆன் எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னா எக்ஸ் கமா 0. பாயிண்ட் ஆன் ஒய் ஆக்சிஸ்னா 0, y. சரி, அதை கிளியராக ஞாபகம் வச்சுங்க. இதே மாதிரி ஒரு சம் போட்டோம், இது இன்னும் சிம்பிளாக போட்டலாம். பாயிண்ட் ஆன் எக்ஸ் ஆக்சிஸ் விச் இஸ் ஈக்வி டிஸ்டன்ஸ்
ஈக்வி டிஸ்டன்ஸ்னா சிம்பிளாக மிட் பாயிண்ட்டை யூஸ் பண்ணி போட்டுடலாம் பாருங்கள். மிட் பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். இது ஒரு பாயிண்ட்டு, இது ஒரு பாயிண்ட்டு, இது ஏ, இது பி, இது பாயிண்ட் ஆன் எக்ஸ் ஆக்சிஸ். இந்த பாயிண்ட் தான் எக்ஸ் கமா 0, இந்த பாயிண்ட் 5 கமா -2, இந்த பாயிண்ட் -3 கமா 2. மிட் பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணால் ஈஸியாக முடிஞ்சிடும் இந்த கொஸ்டின். மிட் பாயிண்ட் அப்படின்னா என்ன ஃபார்முலா? x1 ப்ளஸ் x2 டிவைடட் பை 2 கமா y1 ப்ளஸ் y2 டிவைடட் பை 2. நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ தானே தேவை. எக்ஸோட வேல்யூ வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். x is equal to -3, இங்கே -3 plus 5 divided by 2. x is equal to 2 by 2, 2 by 2, x ஓட வேல்யூ 1. y ஓட வேல்யூ கரெக்டாக இருக்கான்னு வெரிஃபை பண்ணி பார்த்தலாமா? y ஓட வேல்யூ 0, y1 வந்து 2, அது -2 divided by 2, 0 equal to 0. அப்போ கரெக்டாக வருது பாரு. ஸோ ஆனால் நம்மளுக்கு தேவையானது x மட்டும்தான். எக்ஸோட வேல்யூ 1. நெக்ஸ்ட் கொஸ்டின், இதெல்லாம் ஃபாஸ்ட்டாக போட்டே வந்துடலாம் பாருங்கள். ஃபைண்ட் த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் த பாயிண்ட் விச் டிவைட்ஸ் த லைன் செக்மெண்ட். ரேஷியோவும் அவங்களே கொடுத்துட்ருக்காங்க. ஸோ பாயிண்ட் ஏ, பாயிண்ட் பி கொடுத்துட்டாங்க. பாயிண்ட் ஏ 4, -3, பாயிண்ட் பி வந்து 9, 7. இந்த பாயிண்ட் பி தான் கேட்குறாங்க. ரேஷியோ அவங்களே கொடுத்துருக்காங்க 3:2. செக்ஷன் ஃபார்முலா போட்டு கடகடன் போட்டலாம். செக்ஷன் ஃபார்முலா, இந்த பாயிண்ட் x, y, x is equal to m into x2 plus n into x1 divided by m plus n. y வரும்போது அதே மாதிரி m into y2 plus n into y1 divided by m plus n. x1 y1 தெரியலனா அது மேலே மென்ஷன் பண்ணி வைங்க. x1 y1 x2 y2. சரியா? ஸோ இப்போ xy தான் நம்மளுக்கு தேவை. ஸோ ஈஸியாக முடிச்சிடலாம். எம்மோட வேல்யூ இது m, இது n. எம்முக்கு வந்து 3, x2 வந்து 9 ப்ளஸ் 2 இன்ட்டு x1 வந்து 4. ப்ராக்கெட் போட்டு போடுங்க, இல்லை மல்டிபிள் சிம்பிள் போடுங்க. m ப்ளஸ் n வந்து 5, 3 ப்ளஸ் 2. ஸோ 3 9s are 27 ப்ளஸ் 4 2s are 8 டிவைடட் பை 5. ஸோ இதை ஆட் பண்ணோன்னா 27 35 by 5 7. ஸோ எக்ஸோட வேல்யூ 7. இப்போ y அதே மாதிரி போட்டு வந்துடலாம். m3 7 ப்ளஸ் 2 இன்ட்டு y1 -3 divided by m plus n 3 plus 2. அப்போ 3 7s are 21 -6 divided by 5. 15 divided by 5 3. ஸோ y equal to 3. நம்மளுக்கு தேவையான பாயிண்ட் 7, 3. Pause. Next question, find the coordinates of the point of trisection of line segment joining the points. ஸோ லைன் செக்மெண்ட் ஜாயினிங் த பாயிண்ட்ஸ். ட்ரைசெக்ஷன் அப்படின்னா 3 ஈக்குவலாக பிரிக்கிறாங்கன்னு அர்த்தம். ஸோ பாயிண்ட் ஏ -5, 6, பாயிண்ட் பி 4, -3. நெக்ஸ்ட்டு ட்ரைசெக்ஷனாக ரெண்டாக பிரிக்க போகிறோம். அப்போ 2 பாயிண்ட் இருக்கும், PQ. சரியா? PQ அதுதான் நம்மளுக்கு தேவை. இப்போ Pயோட ரேஷியோ, ஸோ ட்ரைசெக்ஷனில் பாயிண்ட் P, பாயிண்ட் Q கண்டுபிடிக்கணும். பாயிண்ட் P கண்டுபிடிக்கிறப்ப ரேஷியோ வந்து 1:2. ஏன்னா இது ஒரு பங்கு அப்படின்னா இது 2 பங்காக இருக்க போகுது. சரியா? பாயிண்ட் B கண்டுபிடிக்கிறப்ப MN வந்து 1:2. இப்போ அதுவே பாயிண்ட் Q கண்டுபிடிக்கிறப்ப M என்னவா இருக்கும், N என்னவா இருக்கும்? M வந்து இங்கேருந்து இது வரைக்கும் 2:1. சரியா? இதை வச்சு பாயிண்ட் P, பாயிண்ட் Q கண்டுபிடிக்கணும். ஸோ இது x1 y1, x1 y1, இது x2 y2. செக்ஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டுடலாம். செக்ஷன் ஃபார்முலா x equal to என்ன வரும்? m into x2 plus n into x1 divided by m plus n. அதே மாதிரி yக்கு m into y2 plus n into y1 divided by m plus n. ஸோ இதுக்கு வந்து 1, x2ஓட வேல்யூ 4, 1 into 4 plus n வந்து 2, 2 into -5 divided by m plus n. 2 plus அதான் 1 plus 1, 1 into 4 4 minus 2 5s are 10, -10 divided by 3. அப்போ ஆன்சர் வந்து -6/3 2 -2. y அதே மாதிரி கண்டுபிடிச்சலாம். y m ஓட வேல்யூ 1 தான். y2 -3
plus n ஓட வேல்யூ 2, y1 ஓட வேல்யூ 6 divided by ratio 1 plus 2 minus 3 plus 12 divided by 3. அப்போ ஆன்சர் வந்து என்ன வரும்? 9 by 3 3. சரியா? அப்போ p பாயிண்ட் நம்மளுக்கு கிடைச்சது -2, 3. டயக்ராமில் கூட மென்ஷன் பண்ணலாம் -2, 3. இப்போ அதே மாதிரி க்யூக்கு இந்த ரேஷியோ வச்சு கண்டுபிடிக்கணும். ஃபார்முலா அதே தான் வரப்போகுது. x is equal to m into x2 plus n into x1 divided by m plus n. அதே மாதிரி yக்கு m into y2 plus n into y1 divided by m plus n. இப்போ ரேஷியோ வந்து மாறும். 2x2 ஓட வேல்யூ 4 plus n ஓட வேல்யூ 1 into x1 ஓட வேல்யூ -5 divided by 2 plus 1. சரியா? 8 minus 5 divided by 3, 8 minus 5 3 by 3 1. இப்போ அதே மாதிரி yக்கு y is equal to m ஓட வேல்யூ 2, y2 minus 3 plus n ஓட வேல்யூ 1, இங்க y1 6. So 6 divided by m plus n 2 plus 1. So y is equal to minus 6 plus 6 divided by 3 0. அப்போ இந்த பாயிண்ட் வந்து 1, 0. நம்மளுக்கு தேவையானது PQ. P point -2, 3. So Q point 1, 0. Next question, இதெல்லாம் சிம்பிளான question. If 2, P is the midpoint of the line segment joining the points A and B. midpoint ன்னு சொல்லிட்டாங்க. midpoint அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டா நம்ம midpoint ஃபார்முலா யூஸ் பண்ணியே போட்டுக்கலாம். இந்த பாயிண்ட் A 6, -5, பாயிண்ட் B வந்து -2, 11. find the value of P. ஸோ இது வந்து மிட் பாயிண்ட். இந்த பாயிண்ட் வந்து 2, Pன்னு இருக்கு. சரியா? இப்போ மிட் பாயிண்ட் தான் யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். மிட் பாயிண்ட் ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். x அப்படின்னும் போது x1 plus x2 divided by 2, அதே மாதிரி divided by 2. அதே மாதிரி y என்னும் போது y1 plus y2 divided by 2. நம்மளுக்கு y தான் தேவை. அப்போ p is equal to y1 -5 plus 11 divided by 2. p is equal to 6. 11ல 5 போச்சுன்னா 6 divided by 2 3. p ஓட வேல்யூ 3. சிம்பிளாக முடிஞ்சிச்சு. இதெல்லாம் 1 mark கொஸ்டின் லெவல் தான். ஸோ ஃபைண்ட் த கோஆர்டினேட் ஆஃப் த மிட் பாயிண்ட். மிட் பாயிண்ட் அப்படின்னும் போது என்ன பண்ண போகிறோம்? ஸ்ட்ரெயிட்டாக ஃபார்முலா எடுத்து போட்டுறேன். எக்ஸ்ன்னும் போது x1 plus x2 divided by 2, y is equal to y1 plus y2 divided by 2. அப்போ xன்னும் போது 3 minus 5 divided by 2, y என்னும் போது 0 plus 4 divided by 2. 3 minus 5 minus 2 divided by 2, 4 by 2. ஆன்சர் வந்து -1, 2. இங்கே வரும்போது இந்த பாயிண்ட்டுக்கு PQக்கு வரும்போது ஸ்ட்ரெயிட்டாக போட்டுக்கலாம். -11 plus 8 divided by 2, -8 minus 2 divided by 2. -3 8 11 -11 plus 8 என்னும்போது -3 by 2. இங்கே வந்து -10 by 2 -5. ஸோ இந்த பாயிண்ட் -3 by 2, -5. ஸோ மிட் பாயிண்ட் ஆஃப் AB, மிட் பாயிண்ட் ஆஃப் AB இங்கே வரும்போது இது மிட் பாயிண்ட் ஆஃப் PQ. அவ்வளோதான். சிம்பிளாக ஒரே ஒரு ஃபார்முலாவை தெளிவாக போட்டு முடிச்சிடணும். அதில் பேஜ் கரெக்டாக அலைன்மெண்ட் கரெக்டாக பண்ணணும். ஒரு பேஜில் கரெக்டாக வரணும். அதில் பாக்ஸ் ஏதாச்சும் வேல்யூஸ் வர மாதிரி பாரு. நெட்டில் கூட சர்ச் பண்ணி போட்டு லேப் மேனுவலில் இருக்கும் பாரு. லேப் மேனுவலாக அந்த எக்ஸ்பிளைன் பின்னாடி டேபிள் பாக்ஸ்லாம் இருக்கும் பாரு. அந்த பாக்ஸுக்கு வேல்யூ எதனா இருக்கா நெட்டில் அப்படியே சர்ச் பண்ண கிடைக்கும். அதை தூக்கி அதில் போட்டு வேல்யூஸ் வர மாதிரி மட்டும் போடு. ஓகேடா. இந்த கொஸ்டின் போட்டு பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க? பாயிண்ட் ABCD கொடுத்துட்டாங்க. வெர்டெக்ஸஸ் ஆஃப் parallelogram. Find the value of A and B. parallelogramனா எப்படி இருக்கும்? ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவலா. நெக்ஸ்ட் வேறனா வேற எப்படி கண்டுபிடிப்பா? இதுல எது ஆப்போசிட் சைட்ஸ்னு உனக்கு தெரியாதுல்ல? AB equal to CD. AB equal to CD. AB, we know that the diagonals of parallelogram
bisects each other. BC equal to 18. எது diagonal இதில் தெரியுமா? Given that the points of the parallelogram ABCD, we know the diagonals of parallelogram EC. So சரி கவனிங்க, சிம்பிளாக போட்டுடலாம். பாஸ் அண்ட் பாஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டினில் பாயிண்ட்ஸ் ஏபிசிடி கொடுத்துருக்காங்க. வெர்டெக்ஸஸ் ஆஃப் த parallelogram. parallelogram அப்படின்னும் போது எப்படி இருக்க போகுது? ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஆனால் இதில் டயகனல்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்காது. ஒரு சைடு டயகனல் பெருசாக இருக்கும், ஒரு சைடு டயகனல் சின்னதாக இருக்கும். ஆனால் இந்த பாயிண்ட் வந்து சேமாக இருக்கும். இப்போ நான் இதை ஏபிசிடி அப்படின்னு எடுத்தேன் அப்படின்னா ஏசியோட மிட் பாயிண்ட் ஆஃப் ஏசி, இந்த கொஸ்டினை தெளிவாக பார்த்து வச்சுங்க. மிட் பாயிண்ட் ஆஃப் ஏசி இஸ் ஈக்குவல் டு மிட் பாயிண்ட் ஆஃப் பிடி. இதை யூஸ் பண்ணனா சிம்பிளாக போடலாம். டயகனல்ஸோட மிட் பாயிண்ட்டை, இந்த ரெண்டு பாயிண்ட்டை சேம் தானே, சேமாக இருக்கும். அப்போ மிட் பாயிண்ட் ஆஃப் ஏசி இஸ் ஈக்குவல் டு மிட் பாயிண்ட் ஆஃப் பிடி. இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி போட்டுடலாம். மிட் பாயிண்ட் ஆஃப் ஏசி ஏ வந்து 3,1, சி வந்து A,B ஈக்குவல் டு பி பாயிண்ட் வந்து 5,1, டி பாயிண்ட் வந்து 4,3. இப்போ மிட் பாயிண்ட் ஃபார்முலா தெரியும். x1 + x2 டிவைடட் பை 2, y1 + y2 டிவைடட் பை 2. அப்போ இதை என்ன பண்ணலாம்? 3 + a டிவைடட் பை 2 இஸ் ஈக்குவல். இப்போ இதில் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா எக்ஸோட பாயிண்ட்டும் சரி அப்படியே போட்டு வந்து நெக்ஸ்ட்டு ஈக்குவேட் பண்ணிக்கலாம். இங்கே என்ன வரப்போகுது? y1 வந்து 1 + v டிவைடட் பை 2. இங்கே அதே மாதிரி 5 + 4 டிவைடட் பை 2, 1 + 3 டிவைடட் பை 2. அப்போ இதுனா வரும் 8/2, 9/2, 4/2. இது 9/2னே வச்சுக்கோ, இது வந்து 2ன்னு வச்சுக்கோ. இது 3 + a டிவைடட் பை 2 இஸ் ஈக்குவல் டு 1 + b டிவைடட் பை 2. இது எக்ஸ் ஒய், அதே மாதிரி எக்ஸ் ஒய். இந்த எக்ஸையும் இந்த எக்ஸையும் ஈக்குவேட் பண்ணோம், ஒய்யும் ஈக்குவேட் பண்ணோம். அப்போ 3 + a டிவைடட் பை 2 இஸ் ஈக்குவல் டு 9/2. 2 அப்படியே கேன்சல் பண்ணினா a இஸ் ஈக்குவல் டு 9 - 3, a ஈக்குவல் டு 6. அதே மாதிரி இந்த பியும் இந்த ஒய்யும் ஈக்குவேட் பண்ணால் 1 + b டிவைடட் பை 2 இஸ் ஈக்குவல் டு 2. அப்போ 1 + b இஸ் ஈக்குவல் டு 2 × 2 4, 1 + b இஸ் ஈக்குவல் டு 4, b இஸ் ஈக்குவல் டு 4 - 1, b இஸ் ஈக்குவல் டு 3. நம்மளுக்கு தேவையான பாயிண்ட் a,b வந்து 6,3. இது வந்து எந்த பாயிண்ட்டா? இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி இந்த பாயிண்ட்டை கண்டுபிடிச்சிட்டோம். ஏவோட வேல்யூ, பியோட வேல்யூ 6,3. ஸோ இந்த கொஸ்டினை தெளிவாக பாரு. ஃபைண்ட் த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் த பாயிண்ட் ஈக்விடிஸ்டன்ஸ் ஃப்ரம் 3 பாயிண்ட்ஸ். இப்போ இந்த 3 பாயிண்ட் எங்கே இருக்கா? ஏதாச்சும் ஒரு 3 பாயிண்ட் எடுத்துக்கோ. ஏ, பி, சி இது மாதிரி இருக்குது. இந்த எல்லா பாயிண்ட்டுக்குமே ஈக்குவலாக இருக்கணும் அது. இப்போ இந்த பாயிண்ட்டை பின்னு எடுத்தான்னு வச்சுக்கோ, பிஏ ஈக்குவலாக இருக்கணும். அதே மாதிரி பி, இது ஏ, இது பி, இது சி வச்சுக்கிறேன். இப்போ இந்த பிஏ ஈக்குவலாக இருக்கணும், பிபியும் ஈக்குவலாக இருக்கணும், பிசியும் வந்து ஈக்குவலாக இருக்கணும். அப்படி தான் சால்வ் பண்ணணும். ஃபைண்ட் த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் த பாயிண்ட் ஈக்விடிஸ்டன்ஸ் ஃப்ரம் 3 பாயிண்ட்ஸ். நம்மளுக்கு தேவையான பாயிண்ட் இந்த பி வந்து எப்படி இருக்குன்னா ஏபியும் ஈக்குவலாக இருக்கணும், பிபியும் ஈக்குவலாக இருக்கணும், அதே மாதிரி சிபியும் ஈக்குவலாக இருக்கணும். இதுதான் கண்டிஷன். அப்போ அந்த பாயிண்ட் பி என்னது? x,y அதை கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணலாம் பாருங்கள். பாயிண்ட் ஏ வந்து 5,1, பாயிண்ட் பி -3, -7, பாயிண்ட் சி 7, -1. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு கண்டிஷனுக்கு ஒரு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணு. ஏபி இஸ் ஈக்குவல் டு பிபியா. அப்போ ஏ வந்து 5,1, பி வந்து x,yனே வச்சுக்கோ. அதே மாதிரி இந்த சைடு வரும்போது பி வந்து -3, -7, பி வந்து x,y. இந்த டிஸ்டன்ஸ் ரெண்டும் ஈக்குவலாக இதுக்கு ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிங்க.
டிஸ்டன்ஸ் ஃபார்முலா x2 மைனஸ் x1 நிறைய கொஸ்டின்ஸ் பார்த்துருவோம்ல, நான் ஸ்ட்ரெயிட்டாக போட்டே வந்துடுறேன். x2 மைனஸ் x1 ஹோல் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் 5 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர். இங்கே வரும்போது அதே மாதிரி எக்ஸ் மைனஸ் ஆஃப் மைனஸ் 3 அது ப்ளஸ் 3 நான் ஸ்ட்ரெயிட்டாக போடுறேன். எக்ஸ் ப்ளஸ் 3 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் ஆஃப் மைனஸ் 7 ப்ளஸ் 7 ஹோல் ஸ்கொயர். ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு அப்போ போயிடும். எக்ஸ் மைனஸ் 5 ஹோல் ஸ்கொயரா, இது ப்ளஸ் இது ஒய் மைனஸ் 1. அப்போ எக்ஸ் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் பண்ணால் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab போது 2 5s are 10x ப்ளஸ் ஒய் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் மைனஸ் 2y ஈக்குவல் டு இங்கே அதே மாதிரி ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab 2 3s are 6x. இங்கே வரும்போது ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 7 7s are 49 ப்ளஸ் 14y. இப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் பண்ணிக்கலாம். ஒய் ஸ்கொயரும் போயிடும். வேறு என்னென்னா நம்பர்லாம் சிம்பிளிஃபை பண்ண மைனஸ் 10x மைனஸ் 2y நம்பர் வந்து 25 ப்ளஸ் 1 26. இங்கே வரும்போது 6x ப்ளஸ் 14y 49 ப்ளஸ் 9 வந்து 9 2s are 18 1 58. சரியா, இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்னும் சிம்பிளிஃபை எல்லாத்தையும் ஒரே சைடு எடுத்துகிட்டு வந்துடலாம். 6x மைனஸ் இந்த சைடு வந்துச்சுன்னா 10x அதே மாதிரி 14y இது வந்துச்சுன்னா 2y ப்ளஸ் 58 மைனஸ் 26 ஈக்குவல் டு 0. அப்போ 16x ப்ளஸ் 14 ப்ளஸ் 2 16y 58ல் 26 போச்சுன்னா 2 3 32 ப்ளஸ் 32 ஈக்குவல் டு 0. இதை டிவைட் பை 16 பண்ணனா 16 1s are 16y இது வந்து 16 2s are 32ல ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0. இது ஒரு ஈக்குவேஷன் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், அதே மாதிரி இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ண போகிறோம். இது ரெண்டுத்தையும் பிபி இஸ் ஈக்குவல் டு சிபி. பி வேல்யூ மைனஸ் 3 மைனஸ் 7 பியோட வேல்யூ எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு சியோட வேல்யூ 7 கமா மைனஸ் 1 எக்ஸ் கமா ஒய் ஸ்ட்ரெயிட்டாக போட்டு வந்துடலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் 3 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் 7 ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இங்கே வரும்போது அதே மாதிரி எக்ஸ் மைனஸ் 7 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு பண்ணினா போயிடும். அப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது a ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர்னும் போது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் 9 ப்ளஸ் 2ab 2 3s are 6x ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் 7 7s are 49 ப்ளஸ் 14y ஈக்குவல் டு இங்கே வரும்போது எக்ஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னும் போது 49 மைனஸ் 2 7s are 14y அதே மாதிரி ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ப்ளஸ் 2y இங்கேயும் எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் பண்ணிக்கலாம். ஒய் ஸ்கொயர் போயிடும். 6x ப்ளஸ் 14y 49 9 58 ஈக்குவல் டு இங்கே அதே மாதிரி அப்போ இங்கே வரும்போது என்னென்ன இருக்குன்னா இது 14x தானே இது. ஸோ 2 7s are 14x மைனஸ் 14x ப்ளஸ் 2y வேறு என்ன நம்பர் இருக்குது 49 ப்ளஸ் 1 50. இப்போ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸ் எல்லாம் ஒரு சைடு எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ இதை இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துடுறேன். 6x ப்ளஸ் 14x அதே மாதிரி 14y மைனஸ் 2y ப்ளஸ் 58 மைனஸ் 5 ஈக்குவல் டு 0. அப்போ 6 ப்ளஸ் 14 20x ப்ளஸ் 12y 58ல் 5 போச்சுன்னா 53 ப்ளஸ் 53 ஈக்குவல் டு 0. இது ஏதாச்சும் டிவைட் பண்ண முடியுமானா முடியாது. இங்கே வந்து
49 plus 1 50. இந்த 50ல 50 50 58 minus 50 இங்கே 8 தான் வரும் சரியா. ஸோ 8 இதை டிவைடட் பை 4 டேபிள்ஸில் பண்ணிக்கலாமா. 4 டேபிள்ஸில் பண்ணினா 5x plus 3y plus 2 equal to 0. நம்மளுக்கு இப்போ 2 ஈக்குவேஷன் வந்திருக்கா. இந்த 2 ஈக்குவேஷனை என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈக்குவேட் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக முடிச்சிடலாம். 2 ஈக்குவேஷனை பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸில் சால்வ் பண்ணுற மாதிரி சால்வ் பண்ணி முடிச்சலாம். இது ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2. ஈக்குவேஷன் 1 5ஆல் மல்டிபிள் பண்ணிக்கிறேன் சரியா. 5x plus 5y 5 2s are 10 equal to 0. 5x செகண்ட் ஈக்குவேஷன் அப்படியே போட்டுக்கிறேன். 3y plus 2 equal to 0. மைனஸ் பண்ணிட்டு வந்தோன்னா ஆன்சர் வந்துடும் 5 minus 3 2y இங்கே வந்து ப்ளஸ் 8 10 minus 2 8 equal to 0. 2y is equal to minus 8. y is equal to minus 8 by 2. y is equal to minus 4 சரியா. ஈக்குவேஷன் 1 y is equal to minus 4. next அந்த y minus 4 அதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் x minus 4 plus 2 equal to 0. x minus 2 equal to 0. x is equal to 2 சரியா. நம்மளுக்கு அப்போ தேவையான பாயிண்ட் வந்து 2, -4. ஸோ இதை நீ கொஸ்டினை கிளியராக இந்த லாஜிக் மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கிளியராக பார்த்துங்க. கோஆர்டினேட்ஸ் ஆஃப் த பாயிண்ட் ஈக்வி டிஸ்டன்ஸ் 3 பாயிண்ட் ABC இருக்குது. 3த்துக்குமே ஈக்வி டிஸ்டன்ஸான ஒரு பாயிண்ட், அந்த பாயிண்ட் தான் x, yன்னு எடுத்துக்கிறோம். AP ஈக்குவல் டு BP ஈக்குவல் டு இந்த மூணுமே ஈக்குவல். ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் வச்சு ஒரு ஈக்குவேஷனு, நெக்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் ஒரு ஈக்குவேஷனு, ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணோன்னா XY வந்துடும். Next 5 mark question. Point A, point B lies on a circle with center O. ஒரு சர்க்கிள், அந்த சர்க்கிளோட சென்டர் வந்து 2, -3y 2, -3y. 2 பாயிண்ட் AB. அந்த பாயிண்ட் எங்கே வேணா இருக்கலாம், நம்மளுக்கு தேவையில்ல. 5, 7 சரிங்களா. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் y, ஃபைண்ட் த ரேடியஸ். அப்போ இதுதான் ரேடியஸு, அதேமாரி இதுவும் ரேடியஸாக தான் இருக்கும். இந்த பாயிண்ட்டை ஓன்னு எடுத்துக்கலாம். அப்போ 2 ரேடியஸுமே சேமாக தான் இருக்கும். OA வேல்யூவும் OB வேல்யூவும் சேமாக தான் இருக்கும் போது. இதை வச்சு நம்ம y கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் அந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சின்னா முடிஞ்சிச்சு. OA ஓன்ற பாயிண்ட்டு 2, -3y. ஏன்ற பாயிண்ட்டு -1, y. அதேமாதிரி OB 2, -3y O. பியோட பாயிண்ட் வந்து 5, 7. அப்போ டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரெயிட்டாக ஃபார்முலா நான் யூஸ் பண்ணிக்கிறேன். -1 -2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y +3y ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 -2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 7 -3y ஹோல் ஸ்கொயர். ஸ்கொயரிங் ஆன் போத் சைட் பண்ணால் போயிடும். -3 ஹோல் ஸ்கொயர், இது வந்து நான் ஆகிடும் 3y + 3 4 5 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 5 - 2 3 ஸ்கொயர். இதை என்ன பண்ணிக்கலாம், a + b ஹோல் ஸ்கொயர். அப்போ a ஸ்கொயர்னா 7 7s are 49, 3 3s are 9y ஸ்கொயர், 3 2s are 6, 6 7s are 42y. இதுனா வரப்போது 3 3s are 9 + 4 4s are 16y ஸ்கொயர் ஈக்குவல் டு 9y ஸ்கொயர் ப்ளஸ் 42y. 49 + 9 9 2s are 18 5 58. ஸோ எல்லாத்தையும் ஒரே சைடு எடுத்துகிட்டு வந்துடுறேன். அப்போ 16y ஸ்கொயர் -9y ஸ்கொயர் -42y, அந்த 9 அப்படியே இருக்கட்டும், -58 ஈக்குவல் டு 0. அப்போ 16 minus 9, 16ல் 9 போச்சுன்னா 7y ஸ்கொயர் -42y, -58ல் 9 போச்சுன்னா
4 1 9 2 sorry 9 49. So minus 49 equal to 0. இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் போட்டுடலாம். 7y ஸ்கொயர் மைனஸ் 42y மைனஸ் 49. இதை காமனாக அதால் டிவைட் பண்ண முடியுமா பாருங்கள். 7 டேபிள்ஸில் டிவைட் பண்ண முடியும். பண்ணோன்னா y ஸ்கொயர் 7 6 are 42, 6y 7 7 are. So y ஸ்கொயர் மைனஸ் 6y மைனஸ் 7 ஈக்குவல் டு 0. இதை குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனில் சால்வ் பண்ணலாம். மைனஸ் 7 வரணும், மைனஸ் 6 வரணும். ஸோ அப்போ என்ன டேபிள்ஸ் பண்ணலான்னா 7 1s are 7 பண்ணிக்கலாம். 7 1s are 7 மைனஸ் 6 வரணும். அப்போ மைனஸ் 7 போட்டுக்கலாம். y ஸ்கொயர் மைனஸ் 7y ப்ளஸ் y மைனஸ் 7 ஈக்குவல் டு 0. ஒய்யை காமனாக தரலாம். y மைனஸ் 7 அதே மாதிரி y மைனஸ் 7 இங்கே ப்ளஸ் 1 போட்டாலே போதும். y ப்ளஸ் 1 y மைனஸ் 7 ஈக்குவல் டு 0. y ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. y மைனஸ் 7 ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ y இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 y ஈக்குவல் டு 7. ரெண்டு வேல்யூ இருக்குது. இந்த ரெண்டு வேல்யூலுமே சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்ல, ரேடியஸ் கேட்டிருக்காங்க. அப்போ ரேடியஸ் ஓஏ வச்சு போட்டோன்னா ஓஏ ஆல்ரெடி போட்டிருக்கோம்ல, இந்த ஸ்டெப்பை எடுத்துக்கலாம். இந்த ஸ்டெப்பில் மைனஸ் 1 மைனஸ் 2 மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 3 ஸ்கொயர் அப்படின்னும் போது மைனஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் இது 4y ஸ்கொயர் y ப்ளஸ் 3y 4y ஸ்கொயர் 4y ஸ்கொயர். அப்போ 3 3s are 9 ப்ளஸ் 4 4s are 16y ஸ்கொயர். இதான் ஓஏ. இப்போ ரெண்டு வேல்யூ இருக்குல்ல, ஒய்க்கு மைனஸ் 1 கொடுத்தா என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். 9 மைனஸ் 16 இன்ட்டு மைனஸ் 1 1 தான் ஆகும். அப்போ 25 16 ப்ளஸ் 9 25 ரூட் 25. ஆன்சர் வந்து 5. நெக்ஸ்ட் டேர்ம் 7 சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தலாம். 7 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 9 16 இன்ட்டு 7 7s are 49. 16 இன்ட்டு 49 16 இன்ட்டு 49 49 இன்ட்டு 16 பண்ணும்போது 6 9s are 54. 6 4s are 24 29 49 4 18 1 7 784 784 plus 9 9 plus 784 plus 9 13 9 7. ஸோ ஆன்சர் இதோட வேல்யூ வந்து ரூட் 793. இதோட விட்டாலே ஓகே தான். ஸோ ரெண்டு வேல்யூ வருது. 5 ஆர் ரூட் 793.